ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேடி லேர்ன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்டர் லைன், பாயிண்ட்ஸ், கோஆர்டினேட் சிஸ்டம், லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், சர்க்கிள், ஆர்க், எலிப்ஸ், எஸ்பி லைன். ஃபஸ்ட்டு சென்டர் லைன் பற்றி பார்ப்போம். கிராஃபில் இருக்க எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி ரெண்டு லைன் ரெஃபரன்ஸ்க்காக ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் பேர் தான் சென்டர் லைன். இந்த லைனுக்கு பார்த்திங்கன்னா எண்டுங்கிறதே இல்லை. இதோட ரெண்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டையும் வந்து நம்ம 0,0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு தான் எப்போவுமே வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்த ஆப்ஷன் பாயிண்ட். ரெஃபரன்ஸ்க்காக நம்மளால் வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷன் வந்து ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம். நார்மல் எக்ஸ், ஒய், ஜெட் ஆக்சிஸ் இதை கோஆர்டினேட் சிஸ்டம். நீங்கள் வந்து பார்ட்ஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா வந்து ஜெட் ஆக்சிஸுங்கிறது வந்து 3D விசிபிளாக இருக்கும். இது வந்து 2D ட்ராங்கிறங்காட்டி எக்ஸ், ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் கன்சிடர் ஆகும். இன்னி பார்க்க போகிற டூல்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன். லைனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இருக்குது. லைன் செயின், லைன் டேஞ்சன்ட். லைனோட ஷார்ட்கட் எல். இந்த எல்லுங்கிறத வந்து மேப்பிங் கீஸ்ன்னு சொல்லுவோம். ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே மேப்பிங் கீஸ்ன்னு சொல்லுவோம். லைன்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்படி நம்மளால் வந்து கண்டினியூஸாக லைன்ஸ் ட்ரா பண்ண முடியும். இப்போது அடுத்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் ட்ரா ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா எக்ஸிட் ஆகும். அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்தாலும் எக்ஸிட் ஆகும். டபுள் டைம் ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலோ இல்லை டபுள் டைம் எஸ்கேப் பட்டன் கொடுத்தாலோ ஃபுல்லாக லைன்கிற ஆப்ஷன் இருந்தே வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் காட்டும், நம்ம ட்ரா பண்ணியிருக்க ட்ராயிங்கோட டைமென்ஷன்ஸ். இப்போ அந்த டைமென்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணுற மூலமாக நம்மளால் வந்து டைமென்ஷன்ஸை எடிட் பண்ண முடியும். இப்போ இதில் இருக்க டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு பதிலாக நான் ஒரு வேறு டைமென்ஷன்ஸ் கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் வந்து எடிட் ஆகும். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். அடுத்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளில் 4 சப்டிவிஷன் இருக்குது. கார்னர் ரெக்டாங்கிள், ஸ்லேட்டட், சென்டர் ரெக்டாங்கிள், பேரலிலோகிராம். இதுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா ஆர். ஒரு கார்னர் பாயிண்ட்லேருந்து ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணுறங்காட்டி கார்னர் ரெக்டாங்கிள். டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணுற மூலிமா நம்ம வந்து எந்த டைமென்ஷன்ஸாக இருந்தாலும் அதை எடிட் பண்ணிக்க முடியும். இப்போது ஸ்லேட்டட் ரெக்டாங்கிள். இந்த ஆப்ஷன் மூலமாக நம்மளால் வந்து ரெக்டாங்கிளை வந்து எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எந்த ஆங்கிளில் வேணாலும் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்லேட்டட் ரெக்டாங்கிள்ங்கிற ஆப்ஷன் இந்த மாதிரி ரெக்டாங்கிள்ஸ் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷன் போகலாம். அடுத்து சென்டர் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோன்னா அதுக்கு பேர் சென்டர் ரெக்டாங்கிள். இதில் நம்ம கிளிக் பண்ணுற பாயிண்ட் வந்து சென்டர் ஆக்ட் ஆகும். அடுத்து பேரலிலோகிராம். பேரலிலோகிராம்னா ரெண்டு சைட்ஸும் பேரலாக ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் 90 டிகிரியில் இருக்காது. அதுதான் பேரலிலோகிராம். இந்த ஆப்ஷன் மூலமா நம்மளால் ஒரு பர்ஃபெக்ட் பேரலிலோகிராமை வந்து ட்ரா பண்ண முடியும். இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம்.
சர்க்கிளில் மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. சென்டர் பாயிண்ட், கான்சென்ட்ரிக், 3 பாயிண்ட், 3 டேஞ்சன்ட். சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணுறது வந்து சென்டர் பாயிண்ட் சர்க்கிள். இதோட டைமென்ஷன்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போது இதை 1000, 10,000 கொடுக்குறேன். அதோட டைமென்ஷன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஆல்ரெடி ட்ரா பண்ண ஒரு சர்க்கிளோட மிட் பாயிண்ட்டை பேஸாக வச்சு நிறைய சர்க்கிள்ஸ் வந்து ட்ரா பண்ணோன்னா அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். எல்லா சர்க்கிளுக்கும் ஒரே ஒரு சேம் மிட் பாயிண்ட் தான் இருக்கும். அடுத்த சப்டைப் 3 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அடுத்து 3வது பாயிண்ட்டை கிளிக் பண்ணோன்னா ஒரு பர்ஃபெக்ட் சர்க்கிள் ட்ரா ஆகும். இதுதான் 3 பாயிண்ட் சர்க்கிள். அடுத்த ஆப்ஷன் 3 டேஞ்சன்ட். 3 டேஞ்சன்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டேஞ்சன்ட் லைனை பார்க்கலாம். டேஞ்சன்ட் லைனுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வேணும் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு. டேஞ்சன்ட் லைனுங்கிறது ஒரு சர்க்கிளோட ஒரு பாயிண்டில் மட்டும் டச் ஆகிட்டு போகிறது பேர் தான் டேஞ்சன்ட் லைன். அந்த லைன்னால் வந்து சர்க்கிளோட சென்டரில் இன்டர்செக்டோ இல்லை 2 பாயிண்ட்லேயோ கட்ட முடியாது. ஒரு சர்க்கிளில் ஒரு பாயிண்டில் ஒரு லைன் கட்டாச்சுன்னா அதுக்கு பேர் டேஞ்சன்ட் லைன். அடுத்து சர்க்கிள் இருக்க 3 டேஞ்சன்ட் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். 3 டேஞ்சன்ட்டுக்கு வந்து 3 லைன் ட்ரா பண்ணணும். 1, 2, 3. 3 டேஞ்சன்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், அப்புறம் தேர்ட் லைனில் வச்சு கிளிக் பண்ணோன்னா 3 லைனையும் டேஞ்சண்ட்டாக கன்சிடர் ஆகி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இதுதான் 3 டேஞ்சன்ட். இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். அடுத்த ஆப்ஷன் ஆர்க். ஆர்க்கில் மொத்தம் 5 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபினிஷ் த ஆர்க். ஆர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறக்கு தேர்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து சென்டர் அண்ட் எண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சென்டரை, செகண்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ஆர்க், தேர்டு பாயிண்ட் வந்து எண்டிங் ஆஃப் த ஆர்க். இதுதான் சென்டர் அண்ட் எண்ட் ஆர்க். அடுத்து வந்து 3 டேஞ்சன்ட். 3 டேஞ்சன்ட் சர்க்கிள் மாதிரி தான் 3 டேஞ்சன்ட்டாக இருக்கும். 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போது 3 டேஞ்சன்ட் ஆர்க்கை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு, 3 லைனையும் டேஞ்சண்ட்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரிக் ஆர்க். நார்மலாக ஒரு ஆர்க் ட்ரா பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சென்டர் அண்ட் ஆர்க்கே ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். இப்போ அதோட சென்டரை பேஸ் பண்ணி கான்சென்ட்ரிக் ஆர்க். கான்சென்ட்ரிக்னால் எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து பல சர்க்கிள்ஸோ பல ஆர்க்ஸோ ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் ஆர்க். இந்த மாதிரி அந்த ஒரு சென்டர் பாயிண்ட்டை காமனாக வச்சு பல ஆர்க்ஸ் ட்ரா பண்ணால் அதுக்கு பேர் கான்சென்ட்ரிக் ஆர்க். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம், கோனிக். ஒரு அன்ஈவன் ஆர்க் ட்ரா பண்ணணுன்னா கோனிக்குங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஆர்க்கோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா அன்ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து கோனிக் யூஸ் பண்ணலாம். அடுத்த ஆப்ஷன் எலிப்ஸ்.
எலிப்ஸில் 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது, ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு அது மூலிமா ஃபார்ம் ஆகுது ஆக்சிஸ் அண்ட் எலிப்ஸ். சென்டர் அண்ட் ஆக்சிஸ் எலிப்ஸ். அடுத்தது சென்டர் பாயிண்ட் ஈக்குவலாக 2 சைடும் வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பேர் சென்டர் ஆக்சிஸ் எலிப்ஸ். அடுத்து எஸ்பி லைன். அன்ஈவன் ஷேப்ஸ், ஒரு கரெக்டான டைமென்ஷன்ஸ் இல்லாத ஷேப்ஸு இல்லை சர்க்கிள் லைன் அதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரா பண்ண முடியாத ஷேப்ஸ் எல்லாம் இந்த எஸ்பி லைன் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம். உங்களால் இது வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் ட்ரா பண்ணலாம், எப்படி வேணாலும் ட்ரா பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கிட்ட எல்லாத்துக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில்லட் சேம்பர் டெக்ஸ்ட், இன்னொரு பார்ட் ஆஃப் சென்ட்ரலைன் பாயிண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், கன்ஸ்ட்ரக்ஷன் மோட், இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.